அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் தல வரலாற்றினை பார்க்கலாம். மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடு என்ற பெருமையை கொண்டது. இத்தலத்தின் பெருமை மற்றும் சிறப்புகளை நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோரால் பாடப்பட்ட தலம். இத்தலத்தின் மூலவர் முருகப்பெருமாளாகிய சுப்பிரமணிய சுவாமி. உற்சவம் சண்முகர், தாயார் தெய்வானை. தல விருட்சகம் லட்சுமி தீர்த்தம், சரவண பொய்கை உள்ளிட்ட 11 தீர்த்தங்கள். புராண பெயர் தென்பரங்குன்றம். இத்தலத்தின் வரலாறு. தேவர்கள் தங்களை துன்புறுத்திய சூரபத்மனிடமிருந்து காக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினர். அவர் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கி அதிலிருந்து 6 முகனாக முருகப்பெருமான் தோன்றினார். முருகன் சூரனுடன் போரிட்டு அவனை மயிலாகவும் சேவலாகவும் ஆட்சி கொண்டார். தங்கள் குலத்தை காத்ததற்கு நன்றிக்கடனாக இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் வந்து முருகன் தெய்வானை திருமணத்தை நடத்தி வைத்த தலம்தான் திருப்பரங்குன்றம். ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தார். இதை மடியில் அமர்ந்திருந்து முருகன் கேட்டுவிட்டார். பிரணவ மந்திரம் என்பது ஒரு குருவால் கற்பிக்கப்பட வேண்டியது. இதை முருகன் தவறுதலாக கேட்டதால் சிவனின் கோபத்திற்கு ஆளானார். இந்த தலத்திற்கு வந்து தவம் புரிந்த முருகனுக்கு சிவனும் பார்வதியும் காட்சி தந்து மன்னிப்பும் வழங்கினர். பரம்பொருளாகிய சிவன் குன்று வடிவில் அருளுவதால் சுவாமி பரங்குன்றநாதர் என்றும் இத்தலம் பரங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆகவேதான் திருப்பரங்குன்றம் சிவத்தலமாகவே கருதப்படுகிறது. ஆனால் முருகன் தெய்வானையை மணந்த தலம் என்பதால் இங்கு முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. 6 படை வீடுகளில் முருகன் இங்கு மட்டுமே திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார். குடவரை கோவில் என்பதனால் மூலவரான முருகப்பெருமானாகிய சுப்பிரமணியருக்கு புனுகு மட்டுமே சாற்றப்படுகிறது. முருகன் கோவில்களிலேயே வேலுக்கு அபிஷேகம் நடைபெறும் தலம் இது மட்டுமே. வேலுக்கு அபிஷேகம் முடிந்த பிறகே பிற பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தொடர்ந்து ஏதாவது ஒரு கிழமையில் வேலுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயம் வேலை கிடைக்கும். திருப்பரங்குன்றத்தின் கோவில் அமைப்பு. மூலஸ்தானத்தில் சிவனாகிய சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கை அம்மன் என பஞ்ச தெய்வங்களும் ஒரே குடவரையில் அருளுகின்றனர். இங்குள்ள ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டதாகும். மேலும் கொடிமரம் அருகில் மயில், மூஞ்சூறு, நந்தி என ஒரே இடத்தில் பல தெய்வங்களின் வாகனம் அமைந்திருப்பதை காணலாம். இங்கே சிவனே மலை வடிவில் அருள் பாலிப்பதால் தனியாக பிராகாரம் சிவனுக்கு கிடையாது.
இதனால் சுவாமியை சுற்றி வந்து வணங்க முடியாது. அதற்கு பதிலாகத்தான் மலையை சுற்றி வந்து வழிபடும் பழக்கம் இங்கு உண்டு. பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது மிக பிரபலம். இங்கு விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றப்படுகிறது. இதனால் முருகனுக்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் உண்டு. நின்ற கோலத்தில் வீணை இல்லாத சரஸ்வதி, நாரதர், பிரம்மா, அகத்தியர் ஆகியோர் மூலவர் அருகில் அருள் பாலிக்கின்றனர். மேலும் தட்சிணாமூர்த்தி இடது கையை தன் காலுக்கு கீழே உள்ள நாகத்தின் தலை மீது வைத்துள்ளபடி இருக்கிறார். ஆகவே ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள், நீண்ட நாட்களாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரது சன்னதி முன்பாக ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். இதற்காக வெற்று குடத்தில் சுவாமியை ஆவாகனம் செய்து சிவனுக்குரிய உயர்ந்த மந்திரங்களாகிய ருத்ரம், சமகம் ஆகிய மந்திரங்களை சொல்லி வழிபடுகின்றனர். இது மிகவும் விசேஷ பலன்களை பக்தர்களுக்கு தரக்கூடிய அபிஷேகமாகும். மகிஷாசுரனை வதம் செய்த சாபம் நீங்க துர்க்கை அம்மன் சிவனை வழிபட்டு சாபம் நீங்கப்பட்ட தலம். மகா மண்டபத்தின் முகப்பில் நந்திகேஸ்வரர் மனைவி காலகண்டியுடன் இருக்கிறார். அருகில் இரட்டை விநாயகர் சன்னதியும் உள்ளது. இது தோஷங்கள், பாவங்கள் போக்கும் தலம். திருமணம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். இங்குள்ள லட்சுமி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு முருகனையும் வழிபட்டால் தோல் நோய்கள் நீங்கும். அதிகளவில் அன்னதானம் செய்து நேர்த்தி கடன் நிறைவேற்றிக் கொள்வது பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகும். திருவிழாக்கள்: வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, புரட்டாசி வேல் திருவிழா, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கை. துன்பங்கள் யாவும் நீங்கும். திருமண கோலத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பதுவும் நம்பிக்கை. முருகன் அசுரர்களை எதிர்த்து 3 இடங்களில் போர் புரிந்தார். கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர், நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம், விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர். இதை மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர், கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம், ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர் என்பார் ஞானிகள். திருப்பரங்குன்றம் திருக்கோவில் காலை 5:30 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். இயற்கை எழில் சூழ்ந்துள்ள அழகுமிக்க மலையின் அடிவாரத்தில் ஊரின் நடுவே குன்றே கோயிலாக எழுந்துள்ள திருப்பரங்குன்றம் எவ்வாறு செல்லலாம்? மதுரையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலை. மேலும் மதுரையில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்வதற்கு பேருந்து மற்றும் ரயில் வசதி உள்ளது. திருமங்கலம் செல்லும் பேருந்துகள் யாவும்
திருப்பரங்குன்றம் வழியாகவே நின்று செல்லும். இத்தலத்தின் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருப்பரங்குன்றம் 625005, மதுரை மாவட்டம். ஓம் கந்தனே போற்றி, ஓம் கடம்பனே போற்றி, ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி, முருகா போற்றி போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.